Hello students, welcome to our YouTube channel. நீங்கள் எஸ்எஸ்சி பேங்கிங் அண்ட் சிடிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. கிராமரில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடிய மாட்டேங்குது. எரர் ஸ்பாட்டிங் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. கிராமர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எதில் படிக்கிறது, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியான கிராமர் ரிலேட்டட் என்ன ஒரு டவுட்ஸை நீங்கள் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நாம் மண்டேலேருந்து உங்களுக்கு டெய்லி 30 மினிட்ஸ்னு இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு இந்த கிளாஸஸை டெய்லி நீங்கள் பார்த்து ஒரு நோட்டை போட்டு அதில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ரூல்ஸை வித் எக்ஸாம்பிள்ஸோட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கிட்டு அதை ரிவைஸ் பண்ணாலே போதும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்குமே கிராமரில் கேட்கக்கூடிய கொஷின் உங்களால் 100% ஆன்சர் பண்ண முடியும். இதோடைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிராமருக்கு நீங்கள் இந்த 15 நாளுடைய கிளாஸஸ் மட்டும் பார்த்தாலே போதும். வேறு எக்ஸ்ட்ராவாக அந்த ரூல் இது அப்படின்றத படிக்க வேண்டாம். இந்த 15 நாள் நம்ம கண்டக்ட் பண்ண போகிற ரூல் மட்டுமே போதும். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 லெவல்லேருந்து தான் டீச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கிராமர் என்னென்னு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த கிளாஸஸும் சின்சியராக பார்த்தா போதும். எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாக தான். இந்த கிராமருங்கிறது இல்லாத காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா நீங்கள் இங்கிலீஷ் கட்டாயமாக படிச்சாகணும். அந்த இங்கிலீஷில் கிராமர் கட்டாயமாக உண்டு. நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 கொஷின்ன்றதை கேட்பாங்க. பேங்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4லேருந்து 6 கொஷினுங்கிறது ஒவ்வொரு பேப்பர்லேயும் இருக்கும். ஐபி எக்ஸாம்ஸில் 5லேருந்து 7 கொஷின், எஃப்கேட் எக்ஸாமில் 6லேருந்து 8 கொஷின், சிடிஎஸ் எக்ஸாம்ஸில் 8லேருந்து 10 கொஷின்ன்றதை கேட்பாங்க. ஸோ கிராமரை தவிர்த்துட்டு இங்கிலீஷில் நம்மளால் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. அண்ட் கிராமருங்கிறது ஸ்கூல் டைம்லேருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக் மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்களில் நிறைய பேர் கிராமருங்கிறது ஒரு அலர்ஜியாகவே இருக்கும். ஆனால் கிராமர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக் கிடையாது. எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் அண்ட் பேங்கிங்காக இருக்கட்டும், ஐபி, எஃப்கேட், சிடிஎஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட லெவலுங்கிறது உங்களுக்கு ஸ்கூல் லெவல் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரூல்ஸை ஒழுங்காக படிச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸில் உள்ள கொஷின்ஸை நீங்கள் டெய்லி ரெகுலர் பேசிஸில் சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும். அந்த இது மட்டுமே உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கிராமர் கொஷின்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு போதுமானது. ஆனால் நீங்கள் கிராமர் படிக்கிறப்போ என்ன தேவையோ அது ஓரியன்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் என்ன தேவையோ அதை படிச்சுக்கிட்டு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்களோ அது ரிகார்டிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட்டை நீங்கள் எக்ஸாம்ஸில் எடுக்கிறதுக்குன்றது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை தான் நாம் இந்த கிளாஸில் உங்களுக்கு இது பண்ண போகிறோம். கிராமரை பொறுத்த வரைக்கும் எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், பிக்யூஆர்எஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம படிக்கக்கூடிய கிராமருங்கிறது நமக்கு கொஷின் சால்விங்கில் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஸ்பீச் டாபிக், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இதுதான் கிராமர் டாப்பிக்குங்கிறது. ஆனால் இந்த 3 டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ரீடிங் பார்ட்டுக்கான டாபிக். ஆனால் இதுலேயுமே நம்ம படிக்கக்கூடிய கிராமருங்கிறது கொஷின் சால்விங்கில் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். கிராமர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நவுன், ப்ரனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், வெர்ப், ஆர்டிக்கல், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், வாய்ஸ், ஸ்பீச்னு இத்தனை டாபிக் இருக்குது. ஆனால் எக்ஸாம்ஸில் இந்த எல்லா டாப்பிக்கில் உள்ள எல்லா ரூல்ல இருந்துலாம் கொஷின்ன்றதை கேட்க மாட்டாங்க. மெஜாரிட்டி கொஷின் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், டென்ஸு, ஆர்டிக்கல், இந்த எல்லா டாபிக்ஸில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி அதில் இருந்தால் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு இதை மட்டும் மெயின் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாலே இதில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அது இதில் கிடைக்கும். இதை தான் நாம் நெக்ஸ்ட்டு 15 டேஸ்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக முடிஞ்ச எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் காமிக்கிறோம். இது எஸ்எஸ்சி சிஜியோடைய டஃபஸ்ட் பேப்பரில் கேட்ட கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டென்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஜென்ரலாக நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய அதிலிருந்து கேட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா 120 ரூல்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது இது ஈஸியஸ்ட் பேப்பரில் கேட்டது. இதுவுமே 120 ரூலில் கேட்டது தான். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கான கிராமரோடைய ஜென்ரல் வியூ உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டென்ஸை வச்சு தான் இந்த கொஷின்ன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வரக்கூடிய கொஷினுங்கிறது இந்த இதில் இருந்தால் கேட்பாங்க. இதை தான் நம்ம மெயினாக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸில் கேட்டது ஜான் 2025 நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஸை வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பாஸ்ட்டில் இருக்கா, இது பாஸ்ட்டில் இருக்கா, ஆனால் இது ப்ரெசென்ட்டில் இருக்கும். இதுவுமே டென்ஸை வச்சு தான் கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் வச்சு கேட்டிருந்தாங்க. இது குட் ஆர்
பேடுங்கிற அந்த ப்ரொனவுன் பேஸ் பண்ண ஒரு ரூல். இது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் 15 டேஸ்ல கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவோம். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு இருக்கும். மண்டேல ஸ்டார்ட் ஆகுது, அதாவது February 24 ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி இந்த டாபிக்ல உங்களுக்கு நம்ம வந்து 2 வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஆனால் வீடியோஸோட லென்த்துங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா வீடியோஸோட லென்த்தை 30 மினிட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட்டை கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணி மண்டேலேருந்து ரெகுலராக நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். உங்களோட வேலை டெய்லி காலையில் 10 மணிக்கு நம்ம யூடியூப் சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு நோட், தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. அந்த நோட்டில் டே 1ன்றதை மார்க் பண்ணி டே 1ல என்ன ரூல் டீச் பண்ணியிருக்கோம், அந்த ரூலுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தருவோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் 2வது ரூல். இந்த மாதிரி இந்த 15 டேஸுமே 30 மினிட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 30 மினிட்டுங்கிறது பெரிய அமௌண்ட் ஆஃப் டைம்ன்றது கிடையாது. நீங்கள் ரீல்ஸை பார்க்குற டைமாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டோ அந்த வீடியோ பார்க்குற டைமாக இருக்கட்டும், நீங்கள் சும்மா வேஸ்ட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 30 மினிட்டுங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 30 மினிட் இந்த வீடியோவை ரெகுலராக பாருங்கள். 15 டேஸில் உங்கள் கிராமர் இம்ப்ரூவ் ஆகும். கிராமரில் உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களால் 100% ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நாம் கேரண்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் எடுத்துக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி கிளாஸஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா பெட்டர். நோட்ஸ் எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. வீடியோஸை 2x ஸ்பீடில் வச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டுமே போதும். நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி 30 மினிட் வீடியோ பார்த்து அதோடைய நோட்ஸ் எடுத்து அந்த ரூல்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ரூல்ஸ் ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த 15 டேஸோட எண்டில் பினாக்கிளோடைய POQs கொஷின்ஸ் பேப்பர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் உள்ள எரர் ஸ்பாட்டிங் கொஷின், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஷின்ஸை டெய்லி ஒரு 10 கொஷின்னு நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். கிராமரில் என்ன கொஷின் கேட்டாலும் உங்களோட எக்ஸாம்ஸில் உங்களால் 100% கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நாம் இதோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேசிக்ஸில் தான் டீச் பண்ணுவோம். எனக்கு நவுன்னா என்னன்னு தெரியாது, ப்ரொனவுன்னா என்னன்னு தெரியாது, எனக்கு அட்வர்ப்னா என்னன்னு தெரியாது. எல்லாத்தையுமே தமிழில் புரிகிற மாதிரி, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் டீச் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி யூடியூபோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிடுறோம். நீங்கள் யாரெல்லாம் இப்போ கிராமரில் வீக்காக இருக்கேன், எனக்கு கிராமரில் என்ன படிக்கிறதுனே தெரியல, எனக்கு கிராமரில் மார்க்கே வரமாட்டுக்கு, நான் எப்படி ரூல்ஸ் எனக்கு சீக்கிரமாக மறந்துடுது, அதையெல்லாம் நீங்கள் நம்மள்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியாக விட்டுருங்க. நாம் உங்களுக்கு அந்த ரூலை எவ்வளோ ஈஸியாக உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். நீங்கள் அதை ரெகுலராக பார்த்தா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டான சிலபஸ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணணும். SSC, ரயில்வே, பேங்க், அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெஸ்ட்டு கிளாஸஸாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஆகணும். ரெலவெண்ட் கண்டென்ட்டை நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். லேட்டஸ்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸோடு நீங்கள் கவர் பண்ணி ஆகணும்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ்க்கான லிங்க்குங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் 10 மணிக்கு மண்டேலேருந்து ரெகுலராக இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. 15 டேஸோட எண்டில் நீங்கள் இப்போ கிராமரில் என்ன லெவலில் இருக்கீங்களோ அதை விட பெட்டரான லெவலுக்கு கொண்டு வர வேண்டியதுங்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நாம் எடுத்துக்கிறோம். நீங்கள் ரெகுலராக கிளாஸஸை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.